வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17ஆம் தேதி 1வது மாதம் 2019ஆம் ஆண்டு தை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை இந்த குருவாரத்தில் பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இருந்தால் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகளுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே குழப்பம் இருக்கின்ற விஷயத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் எடுத்துக்கொண்டாலே போதும். வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பு மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் மகான்கள் தரிசனம் மனதிற்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் சிலருக்கு ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்தவித பயணத்திலும் மிக கவனமாக இருப்பதும், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பயணத்தில் பாதுகாத்துக் கொள்வது, டிரைவர் ஓட்டினாலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருப்பது, பயணங்கள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை. வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்வது மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தருகிறது. குடும்பத்தில் சில குழப்பங்களை சிலரால் ஏற்படுத்துவார்கள். எனவே குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகப்பெரிய கௌரவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்பட்டாலும் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு தேவையில்லாத குழப்பங்களை சந்திரனுடைய ஆதிக்கம் ஏற்படுத்திவிடும். வீண் விரயங்கள் காணப்படுவதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வங்கி ஏட்டுகளை பயன்படுத்தக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். வீட்டிலிருந்து கிளம்புகின்ற சமயத்தில் தேவையான அளவுக்கு பணத்தை வைத்துக்கொண்டு மீதி பத்தியமாக வைத்து விடுவதை நன்மை ஏற்படுத்தி தரும். யாருக்கும் வக்காலத்து ஜாமீன் வாங்குவது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்தில் தேவையில்லாத கெட்ட பெயரையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் பெரிய அளவு கௌரவங்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதிவுகள் தேடி வருவது பெரிய அளவுக்கு கௌரவம். மற்றபடி சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் ஆதரவு சந்தோஷம். நீண்ட நாள் விருதுகள் எதிர்பார்த்தவர்கள் அதற்கு உண்டான உத்தரவாதம். படிப்பு தடைகள் உத்தியோக தடைகள் வியாபார தடைகள் என்று சகல தடைகளை நீங்குவதுடன் சுபகாரியத்துக்கு உண்டான டக்கு என்ற நல்ல செய்திகள் ஏற்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் மிகப்பெரிய தெய்வத்தின் அனுகூலத்தால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்று தீர்க்கமாக எடுப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தள்ளிக்கொண்டே போகாதீர்கள். அது மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம் ஏற்படும். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வரக்கூடிய பிராப்தங்கள். உத்தியோகத்தில் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மனசு விட்டு பேசுவது மூலியமாக யோக பலங்களை தரும். வங்கிகள் கடன் எதிர்நோக்கி இருந்தார்கள். அதற்குண்டான உத்தரவாதம் விரைவில் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்ட நல்ல செய்தி சிலரால் ஏற்படுத்தப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட கோபதாபங்கள் எல்லாம் இருப்பது 3 குரங்கு பொம்மைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் டக்கு என்று மற்றவர்களுக்கு வேதனை செய்யக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரும் கஷ்டமும் பெரும் சங்கடம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை போட்டு வதைக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்பட்டுவிடும். எனவே விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருக்க வேண்டும். யாருக்கும் நேரங்காலங்கள் சரியில்லை என்பதனால் யாரிடத்தில் தர்க்கம் செய்வது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி வீண் அவமானத்தை ஏற்படுத்தி தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் அனுகூலங்கள் நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் மனசஞ்சலங்கள் காணப்பட்டும் உறவினர்களோ தேவையில்லாத குடும்பத்தில் உள்ள இரத்தபந்த உறவுகளாலோ வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். பெற்றோர் பெரியோருக்கு பாராமுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு திடீரென்று ஏற்பட்டுவிடும். விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருந்தால் ஒரு குறைபாடும் வராது என்பதை துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து வேண்டும். விஷ ஜந்துக்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்ப ஒற்றுமையில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டார் உத்தியோகம் தொழிலமைப்பு அனுகூலங்கள் திடீர் பண வரவு மிகப்பெரிய ஏற்றத்தை அனுகூலத்தை தெரியும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்கு உண்டான மிகப்பெரிய அனுகூலமான செய்திகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான காலகட்டம். வீடு அமைப்பு வண்டி அமைப்பு மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதற்குண்டான முயற்சிகள் தைரியமாக செய்யலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்துக்கார ஜெயம் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சந்தோஷமான அமைப்பு. மனதிற்கு பிடித்த அசையம் அசைப்பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள். தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் யோக பலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வருகை என்ற யோகமும் சந்தோஷமும் பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கிரக சஞ்சாரங்கள் ஆனால் ஏற்றுக்கொள்வதை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத்த கண்ணாடி வராட்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை பற்றி யாரிடத்தில் குறை கூறாமல் இருந்தாலே போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு சீரும் சிறப்பும் ஏற்பட்டாலும் ஏற்கனவே உங்களுக்கு மேலதிகாரிகளால் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அவர்களை பற்றி யாராவது உங்களிடத்தில் புறம் கூறினாலும் அதிலிருந்து நகர்ந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். வெளிவட்டாரம் லாபம் அனுகூலங்கள் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி விடலாம். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பு அனுகூலங்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பு என்றதனால் பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி எல்லாம் கும்பத்திற்கு மிக மிக அத்தியாவசியமான பயிற்சிகள் காணப்படுகிறது. வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கும்பத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். விரைவிலே நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுவதனால் பொறுமை காட்டுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். சுபகாரியத்தில் உண்டான பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. அசையம் அசைப்பொருள் சேர்க்கை பெண்களுக்கு டக்கு டக்குன்ற நல்ல செய்தி. பெண்களுக்கு யோக பலன்கள் அசைய பொருள்கள் ஆனந்தத்தை பெற்றுத் தருவதுடன் குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பெருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள். உறவினர் வருகை நண்பர்கள் வருகை மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும். பாஸ்போர்ட்டே இல்லாதவர்கள் கூட பாஸ்போர்ட் விரைவில் எடுக்கக்கூடிய அளவுக்கு தள்ளக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இருந்த தடைகள் நிமித்து தேடி எதிர்பார்த்திருந்த சுப விரயங்கள் ப்ரமோஷன்கள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.